ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 17. தான் என்ற கர்வத்தை அடக்க வேண்டும் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. திருப்பாவையில் வாமன அவதாரத்தை பற்றி சிறப்பாக பாடியிருக்கிறார் ஆண்டாள். 3 பாடல்களில் இந்த அவதாரத்தை பற்றி சிறப்பித்திருக்கிறார் ஆண்டாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்ற 3வது பாடலிலும் இந்த பாடலிலும் 24வது பாடலிலும் ஆண்டாள் வாமன அவதாரத்தை பற்றி சிறப்பாக கூறியிருக்கிறார். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி என்றும் சொல்கிறார். அசுரனாக இருந்தாலும் நல்லவனான பாகுபலி தேவர்களை அடக்கி கர்வம் கொண்டிருந்தான். அந்த கர்வம் அடங்கினால் இறைவனை அடைவது உறுதி என்பதாலேயே நாராயணன் வாமனனாக வந்து அவனை ஆட்கொண்டார். அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் காலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாடலின் பொருள்: உணவு, உடை, தண்ணீர் ஆகிய 3 முக்கிய தேவைகளாகும். முக்கிய தேவைகளை நிறைவேற்றி அறம் புரியும் எம்பெருமானாகிய நந்தகோபனே, எழுந்தருள்வீர்களா? வஞ்சி கொடி போன்ற நங்கையர்க்கெல்லாம் கொழுந்தாகவும் தாம் பிறந்த புகுந்த குலத்தை விளங்க வைக்கும் விளக்காகவும் எம்பெருமாட்டியாகவும் திகழும் யசோதை அன்னையே, துயிலில் நீங்கி உணர்வு பெற்று எழுவீராக. விண்வெளியை ஊடறுத்து ஓங்கி வளர்ந்து உலகத்தை தம் திருவடியால் அளந்த தேவாதி தேவனே, உறக்கம் கொள்ளாது எழுந்திருப்பாயாக. செம்பொன்னால் ஆகிய வீர கழலழிந்த செல்வனே பலராமனே, உன் தம்பி கண்ணபெருமானுக்கு நீயும் உறங்காமல் எழுந்தருள் வீராக. ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் 17.